உங்களுடைய அன்பு சகோதரர். எனது தயவு செய்தி வழியொலியை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை வந்து மேல்மேலும் வளர்ச்சியடையிறதுக்கு உதவியாக இருக்கிற என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகுது. திருப்பி மக்களாக முட்டாளாக்கிற ஒரு விஷயம், அதை பற்றி ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லலாம். இப்போ எல்லா கட்சிகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் அரசியலில் வந்து மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற போது என்னென்னா, தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, வீடு வீடாக போவாங்க, எங்கள் தலைவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று தங்களை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற திருப்பி விளம்பரம் அது இதெல்லாம் வந்துச்சு, இது குறைஞ்சி இப்படி எல்லாம் போய் இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் தொண்டர்களே தேவையில்லை. நாங்கள் பணத்தை கொடுத்து நேரடியாக மக்கள்கிட்டே பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம். அந்த நிலைமை போயிடுச்சு. அதுவும் இப்போ இந்த கடந்த காலங்களில் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா, பணமே நிறைய செலவாகுதா, வீட்டு வேலை பணம் கொடுக்கணும், சிக்கல், தேர்தல் ஆணையம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, இது ஒரு இதுக்கு என்னடா பண்ணுறான்னு சொல்லி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி ஒரு ஆளை பிடிச்சிக்கிறான். எப்படி மக்களை ஏமாத்துறது, எப்படி ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கிறது, என்னென்ன சொன்னால் மக்கள் ஏமாறுவாங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்காக ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு ஒரு 400-500 கோடி செலவு பண்ணி ஓட்டு கேட்குறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கி இப்போ அதுதான் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கடந்த வாரம் கூட பார்த்தேன், அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் கூட ஒரு நபரை ஏற்கனவே இந்த மாதிரி தேர்தலில் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு நபர் இப்போ கூட சேர்ந்து தேர்தலில் சந்திக்கிற மாதிரிலாம் பேசி நாங்கள் பார்த்தேன், தொலைக்காட்சியில் ஊடகங்கள்லாம் பார்த்தேன். என்னோடய சிறிய வேண்டுகோள் மக்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மக்களை நம்பி நீங்கள் தான் வந்து எஜமான்கள், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் ஒரு மனிதனை ஆட்சி கட்டில் உட்கார வைக்கணும்னு சொன்னால் மக்கள் வாக்களிக்கணும். மக்கள் வாக்களித்தா யாரை வேணாலும் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிடலாம், எவனை வேணாலும் ஒரே நாளில் தூக்கி எறிஞ்சிடலாம். மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. ஆக மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது. உங்களை நம்பி நாங்கள் இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கிறோம், இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் இப்படி அப்படின்னு மீசையை முறுக்கிட்டு இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், ஆட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கு, ஆட்சி கட்டில் அமராதவங்களை பற்றி பேச முடியாது. அவங்க ஆட்சி கட்டலாமா, நான் வந்து 40 வருஷமாக 5 முறை இருந்தேன், நான் 10 முறை இருந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லி சவுடால் விடுறாங்கல்ல. இவங்கெல்லாம் மக்களை போய் சந்தித்து மக்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோம், இத்தனை வருஷம் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இத்தனை வருஷம் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இப்படிலாம் தங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இல்லை. ஆக மக்கள் நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்கறதுக்கான திராணியும் தைரியமும் இல்லை. அதனால தான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்படி ஒரு குறுக்க வழி. அவங்க எப்படிலாம் மக்களை ஏமாற்றலாம், இப்படிலாம் சொன்னால் மக்கள் ஏமாறுவாங்க, சலுகை கொடுக்கலாமா, பணம் கொடுக்கலாமா, இது கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி அதான் அதுக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜி அதை கொண்டு இவங்கள்ட்ட கொடுத்து நான் உங்களை ஜெயிக்க வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மக்கள் முதல்ல இதுக்கு முட்டுக்கட்டை வைக்கணும். மக்கள் அறிவாளிகளாக இருந்தால், நல்ல சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால், இந்த மாதிரி யார் வந்து ஒரு தேர்தல் கட்சி வந்து மக்களை சந்திக்குதோ அவங்கள வந்து சுத்தமாக ஓரம் கட்டிடணும். இது இல்லாமல் மக்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு தலைவர் தான் உங்களுக்கு நாளைக்கு உதவ முடியும். மக்கள் நேரடியாக சந்திக்க முடியும். அது இன்றைக்கி எந்த தலைவரையும் சந்திக்க முடியாது, அது போயிடுச்சு. இருந்தாலும் மக்களை சந்திக்க பயப்படுகிற தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகுன்றது யோசிங்க, சரிங்களா? இதை போக இப்போ வந்து அன்பு சகோதரர் விஜய்க்கு ஒன்று சொல்கிறேன். நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், பொதுவானவன் பேசுகிறேன், எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் எனக்கு அதில் வந்து வருத்தமும் பெருமையும் கிடையாது. ஆனால் நான் ஒரு சமுதாய சிந்தனையாளன். ஏற்கனவே இருக்க அரசியல் கட்சிகள் ஆண்டவர்கள் வந்து இந்த நாட்டை எப்படி சீரழித்து வைத்திருக்காருங்கிற உள்கோபம் எனக்கு இருக்குது. அதனால் யாருனாலும் வரணும், அதுவும் இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கூட்டணி அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இனிமேல் கஷ்டம்தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கூட்டணியாக, ஏற்கனவே கொள்ளையடித்தவர்கள், ஏற்கனவே ஆட்சிக்கட்டிலிருந்து இந்த மக்களை நாசம் செய்தவர்கள், என்னென்ன இந்த நாட்டை சீரழிக்கணுமோ அத்தனை செய்தவர்கள், இது யார் எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் இல்லாமல் புதியதாக ஒரு தலைமை கூட்டணி. அதனால் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் நிறைய பேசணுன்னு தான் நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பேசினா மக்களை வந்து சென்றடையாது. அவங்களும் ஏன்னாப்பா பேசிகிட்டே இருப்பான்னு வந்துடும். அதனால்
தயவுசெய்து உங்கள் கூட்டணி வந்து நல்ல கூட்டணி அமைங்க. கூட்டணி வேணும், நல்ல கூட்டணி அமைங்க. ஏற்கனவே ஆட்சியில் இல்லாதவங்களை பாருங்கள். நான் திருப்பி சொல்கிற கருத்து, சீமான் அவர்கள், நீங்கள், அன்புமணி ராமதாஸ், இன்னும் ஒரு சில பேர்கள்லாம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஈகோவை தயவுசெய்து தூக்கி போடுங்க. இது இல்லாமல் இந்த முறை நீங்கள் வந்து தனியாக நிற்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக அண்ணன் சீமா அவர்களோ நீங்களோ இவர்களாம் நின்னீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களால் அரசியலில் வந்து எட்டி கூட பார்க்க முடியாது. மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய பின்னடைவுக்கு போயிடுவீங்க. இந்த முறை ஒரு நல்ல கூட்டணியை ஈகோ இல்லாமல் நீங்கள்லாம் உட்காந்து பேசி நல்ல கூட்டணி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.